ஹாய், உங்களை நம்பி டிபெண்டன்ஸ் இருக்காங்க, உங்களோட வயசான அம்மா அப்பா இருக்காங்க, பிளஸ் உங்களுக்கு குழந்தைங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே உங்களோட இன்கம் நம்பி தான் இருக்காங்க. அப்படின்னா நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நீங்க கண்டிப்பா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ்னா நீங்க ஒரு குட்டி பிரீமியம் கட்டுவீங்க, அதுக்கு அகேன்ஸ்ட் ஒரு பெரிய கவர் கிடைக்கும். இந்த பிரீமியம் நீங்க கட்டின அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. பட் இன் கேஸ் இந்த டென்யூர்ல உங்க லைஃப்க்கு ஏதாவது ஆயாச்சு அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கு இந்த கவர் அமௌண்ட் கிடைக்கும். இந்த கவர் அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். லைக் 2 crores கவர் வந்து 25 to 30,000 குள்ள கிடைச்சிரும். நீங்க ஒரு 30sல இருந்தீங்கன்னா எதுக்கு இந்த டேர்ம் பிளான் நான் வாங்கணும்? இன் கேஸ் என்னோட டெத் ஆயாச்சு அப்படின்னா என்னோட இன்கம் நம்பி இருந்த என்னோட குழந்தைங்க வேற என்னோட வயசான அம்மா அப்பாக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்காது. இமோஷனல் லாஸும் இருக்கு, ரெண்டாவது வந்து பினான்சியலாவும் அவங்க பேக்வர்ட்ல போயிருவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பினான்சியல் பர்டனாவும் இருக்கலாம். ஹோம் லோன் இல்ல கார் லோன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோன் இருந்ததுன்னா இதை ரீபே பண்ணலனா ஃபேமிலி கிட்ட இருந்து இதை சீஸும் பண்ணிடுவாங்க. சோ நான் இறந்து போன பிறகு என் ஃபேமிலி இவ்ளோ பினான்சியலா சஃபர் ஆகணுமா? அதுக்கு தான் ஒரு குட்டி அமௌண்ட் டுவர்ட்ஸ் நான் பிரீமியமா பே பண்ணுவேன். ஒரு டேர்ம் பிளான் இருக்கிறதுனால என்னோட ஃபேமிலி அதுல இருந்து வர ப்ரொசீடிங்ஸ் வச்சு என்னோட லோன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். பிளஸ் குழந்தைங்க ஹையர் எஜுகேஷனும் கண்டினியூ பண்ண முடியும். பேரண்ட்ஸ்க்கும் மெடிக்கல் ஹெல்ப்புக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது, உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸோட கவர் எவ்வளவு இருக்கணும்? இது ஒரு 10 to 15 டைம்ஸ் ஆஃப் யோர் ஆனுவல் இன்கம் இருக்கணும்னு. சோ என்னோட salary ஒரு 20 lakhs அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு ஒரு 15 டைம்ஸ்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா 3 crores கவர் இருக்கணும் எனக்கு. ஆனா இது கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகும். இன் கேஸ் எனக்கு ஹோம் லோனே 2 crores இருக்கு அப்படின்னா என்னோட கவர் 3 crores இல்ல கொஞ்சம் பெரிய அமௌண்டா இருக்கணும். ஐடியலா எனக்கு என்ன ஏஜ் வரை டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும்? ஜெனரலா இது வந்து 60 years வரை பார்க்கணும். ஏன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 60, அது வரை உங்க மேல டிபெண்டன்ஸ் இருக்கலாம். சோ உங்க மேல டிபெண்டன்ஸ் இல்ல லைபிலிட்டிஸ் இருக்கிறது வரை உங்களுக்கு ஒரு டேர்ம் பிளான் தேவை. சோ எப்படி ஒரு நல்ல டேர்ம் பிளானை செலக்ட் பண்றது? நம்பர் 1 பாத்தீங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 97% மேல இருக்கிறதா பாத்துடுங்க. நம்பர் 2 பாத்தீங்கன்னா பிளேன் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியா செலக்ட் பண்ணுங்க. இது கூட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு, இந்த மாதிரி காம்பினேஷன் வேண்டாம். பிளேனா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிடுங்க. தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர்.